அனைவருக்கும் வணக்கம். நம்ம திருக்குறள் பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதில் அறத்துப்பாலின் 4வது அதிகாரமான அரண் வலியுறுத்தலின் 5வது பாடல், அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். இதோடைய பொருள் பார்க்கலாம். அழுக்காறு அப்படின்னா பொறாமை, வஞ்சனை, சூழ்ச்சி, இதெல்லாம் பாத்தீங்கன்னா அழுக்காறு அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் மனதுக்குள்ள இருக்கக்கூடியது மிகப்பெரிய அழுக்குன்னு சொல்றாரு. இந்த மனதுல இருக்கக்கூடிய இந்த அழுக்கு நமக்குள்ள இருந்தது அப்படின்னா இது நம்மளை மேன்மையடைய செய்யாது. இப்ப அதனாலதான் அதை முதன்மையாக வைக்கிறாரு. இது என்ன செய்யும் அப்படின்னா, மற்றவர்களை அழிப்பதோடு அல்லாமல் இது தன்னையே அழித்து விடும். இந்த எண்ணமானது நமக்குள்ள இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இது கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணும் அப்படின்னா, இது நம்ம முன்னேறவே விடாது எந்த விஷயத்திலயுமே. இது ஒரு விதமான நம்மளுக்கு மனசுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான குணங்கள் இருக்கும்போது மனசு ஃப்ரீயாவே இருக்காது. அப்படி லைட்டா ஃபீல் பண்ணுவோம் இல்லையா? அது எப்ப இருக்கும் அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரியான குணங்கள் நம்ம கிட்ட எப்ப இல்லாம இருக்குதோ அப்ப நம்ம நிம்மதியா லைட்டா ஃபீல் பண்ணுவோம். நம்ம விரும்புறதும் அதுதான். அதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம அந்த மாதிரி இருக்கும் பொழுதுதான் என்ன ஆகும்னா, நம்ம இந்த வாழ்க்கையை சிறப்பா வாழ முடியும், நோய் நொடியற்று சந்தோஷமா வாழ முடியும். அதுக்காண்டிதான் பெரியவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரியான குணங்களை வளர்த்துக்கோங்க, இதுதான் மிகச்சிறந்த அறம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வலியுறுத்துறாங்க. அதுல ஏன் அதை முதன்மையா சொன்னாருன்னா, அது மிகப்பெரிய கொடிய ஒரு விஷம் போன்றது இதெல்லாம். சோ அழுக்காறு அவாங்கிறது பேராசை, செகண்டரி பேராசை. பேராசையும் பாத்தீங்கன்னா நம்மள அழிச்சிடும். கண்மூடித்தனமா நம்மளை அதை நோக்கியே செலுத்தி என்ன பண்ணோம்னா படுகொலியில தள்ளி விட்டுடும். இந்த ஆசை பேராசை நம்மளுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, முன்னாடியே நம்ம கண்ணை மறைச்சிடும். நம்ம படுகொலியில விழுந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும், ஐயோ நான் மதிக்கட்டு பேராசைப்பட்டு இந்த குழியில விழுந்துட்டேனே அப்படின்னு சொல்லி நம்ம அந்த துன்பத்துக்குள்ள நம்ம இழுத்து விட்டதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும். அதனால பேராசை அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. வெகுளிட கடும் கோபம் அப்படின்னு சொல்லுவாங்க, அறியாமையும் சொல்லுவாங்க. கோபமே அறியாமையில தான் வருது. மற்றவர்கள் ஒரு விஷயத்த சொல்லும் பொழுது அதோடைய முழுமையா புரிந்து கொள்ளாமல் வரக்கூடியதும் இந்த கடும் சினம். எந்த ஒரு விஷயத்தையும் முழுமையா புரிந்து கொள்ளாதனாலதான் வருது இந்த கோபமே. கடும் சினம் அப்படின்னு சொல்லுவாங்க. பெருங்கோபம் அது என்ன பண்ணும், கண்ணு மூடித்தனமா என்ன பண்ணும்னா கொலை வரைக்கும் கூட சில பேர் கொண்டு போய் விட்டுருக்கு இல்லையா? சோ அப்ப என்ன, இந்த கடும் சினம் இருக்கக்கூடாது. அது கொலையில தான் கொண்டு போய் விடணும் இல்லை, அது நம்மளையே அதை அழிச்சிடும். மற்றவர்களை அழிக்கதோ இல்லையா, அது நம்மளையே அழிச்சிடும். அதனால இந்த கடும் சினம் வெகுளி இருக்கக்கூடாது. அதுல அறியாமை இருக்குது, அதனாலதான் அந்த கோபங்கள்லாம் வருது. அதனால அறியாமை இருக்கக்கூடாது, இந்த பெருங்கோபமும் இருக்கக்கூடாது. இன்னாச்சல் தீய வார்த்தைகளை பேசுறது, அது முதல்ல நம்மளுடைய மதிப்பு குறைக்கும். உள்ளுக்குள்ள எப்படி இருக்கோங்கிறத வெளிக்காட்டுறது நம்மளுடைய வார்த்தைகள் தான். சோ உள்ளுக்குள்ள நாம அமைதியா இருக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம வார்த்தைகளுமே ரொம்ப கவனமா இருக்கணும். இதன் மூலமாகவே நம்மளுடைய மனதும் கூட மாசுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இனிய சொற்களை பேசும் பொழுது நமக்குள்ளேயும் ஒரு இனிமை ஏற்படும். இந்த இன்னாச்சொல்ல பேசும்போது நமக்குள்ளேயுமே ஒரு அசௌகரிய நிலை இருக்கும். சோ மனதானதை நம்ம தெளிவா வைத்துக் கொள்ள வேண்டும். நாம அப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த 4 குணங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும். அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச்சொல். பாத்தீங்கன்னா வார்த்தை இன்னாதுன்னு சொல்ல முடியாது, அப்படி பேசுவாங்க. அதை நாம காது கொடுத்து கேட்க கூட முடியாது. அது மற்றவர்களுக்கு ஒரு முகசுளிப்பை உண்டாக்கும், நம்ம மேல ஒரு மதிப்பு குறைக்கும், நம்மளுக்குமே என்ன பண்ணும், ஒரு இனிமையை ஏற்படுத்தாது. சோ 4 இழுக்கா என்றது அரண். நம்மளை சிறுமைப்படுத்தாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இழுக்குன்னா என்னது, சிறுமை. நம்மளுக்கு ஒரு கெட்ட பெயரு, ஒரு சிறுமையை ஏற்படுத்தக்கூடியது, அவமதிப்பை ஏற்படுத்தக்கூடியது எது அப்படின்னா இந்த 4. இந்த மாதிரி சிறுமையை நமக்குள்ள வைத்துக் கொள்ளக்கூடாது, இது இழுக்கு அப்படிங்கிறாரு. இழுக்கா இயன்றது அரண், அதை செய்யாமல் இருப்பதுதான் அறம் அப்படின்னு அவர் வலியுறுத்துறாரு. இது எல்லாமே மனம் சார்ந்தவை.
நம்மை சார்ந்தவை, நம்மளுடைய நன்மையை கருதி தான் இதெல்லாம் சொல்றாரு அவரு. அதனாலதான் இதுக்கு பேர் அரண் வலியுறுத்தல் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் இருக்கும் பொழுதுதான் நாம நல்லபடியா நிம்மதியா சந்தோஷமா ஆனந்தமயமான வாழ்க்கையை வாழலாம். திரும்ப திரும்ப அதைத்தான் சொல்றாரு. வாழ்க்கை அப்படின்னாலே வாழ்றதுன்னு தான் அர்த்தம். அதுல துன்பப்பட்டுட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறதுக்கு பேர் வாழ்க்கை இல்ல. அப்ப வாழணும் அப்படின்னா இதெல்லாம் நீங்க நீக்குங்க அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் ஒவ்வொரு பாடல்களையும் விதவிதமாக 10 பாடல்களாக சொல்றாரு. 10 தடவை சொன்னாதான் மண்டையில நம்மளுக்கு நிலைக்கும் நிற்கும். அதனால ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் 10 தடவை சொல்றாரு, வேற வேற விதத்துல சொல்றாரு. இது என்ன பண்ணும், ஒரு தடவை சொல்லிட்டு போனா காத்தோட போன மாதிரி போயிடும். 10 தடவை சொல்லும் போது என்ன பண்ணும்னா நம்மை அறியாமல் நம்முடைய ஆழ்மனதில் போய் பதியும், அது செயலுக்கு வரும். சரியா? அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் இவை 4 இழுக்கா இயன்றது அற. ஓகேவா? நன்றி. வணக்கம் மாஸ்டர்ஸ். இன்றைக்கி நம்ம கபீரோட தோஹா என்ன தோஹா பார்க்க போகிறோன்னா, மற்றவங்க கூட பேசும்போது இனிமையான வார்த்தைகளை பேசணும் அப்படிங்கிறத பற்றின ஒரு தோஹாவை பார்க்கலாம். ऐसी वाणी बोलिए मन का अपा कोय औरन को शीतल करे आपहु शीतल होय. ऐसी वाणी बोलिए मन का आपा कोय. ஆப்பா அப்படின்னா அகங்காரம், மண்ணுனா மனசு, நம்ம எல்லாருக்கும் தெரியும். மன்கா ஆப்பா கோய, மனசில் இருக்கிற அகங்காரத்தை ஒழிச்சிட்டு நீ வார்த்தைகளை பேசு. அப்போது நம்மளுடைய வார்த்தைகள் இனிமையாக வரும். எது வரைக்கும் நம்ம மனசில் அகங்காரம் இருக்கோ அது வரைக்கும் நம்மளுடைய வார்த்தைகள் பணிவோடையும் இனிமையாகவும் இருக்காது. ஏன்னா ஒரு பொருள் என்னோடது அப்படின்ற ஒரு அகங்காரம் என்கிட்ட இருக்கும்போது அந்த பொருளை மற்றவங்கக்கிட்ட காமிக்கும் பொழுதோ இல்லை அந்த பொருளை மற்றவங்க தொடும்போதோ என்னுடைய வார்த்தைகள் இனிமையான வார்த்தைகளாக வராது, கடுமையான வார்த்தைகளாக வரும். இப்போ ஒரு பொருள் என்னோடது அடுத்தவங்க தொடராங்கன்னாலே நான் என்ன சொல்வேன், இது எவ்வளோ விலை மதிப்பானது தெரியுமா, இதை ரொம்ப அலட்சியமாக நீ தொடறியே. அப்போது என்னோடய மனசில் அகங்காரம் இருக்கிறதுனால, என்னோடது அப்படின்ற அகங்காரம் இருக்கிறதுனால கடுமையான வார்த்தை வருது. அப்போ அந்த அகங்காரம் என் மனசில் இல்லாத போது எல்லார்கிட்டையுமே நம்ம இனிமையான வார்த்தைகள் பேச முடியும். சரி, இந்த இனிமையான வார்த்தைகள் பேசுகிறதுனால என்ன லாபம் அப்படின்னா, கேட்குறவங்க மனசு குளிரும், நம்மளோட மனசுலேயும் சுகமும் ஒரு அமைதியும் சாந்தியும் கிடைக்கும். ஏன்னா நம்ம அகங்காரத்தோடு பேசும்போது அடுத்தவங்களுடைய மனசு கண்டிப்பாக புண்படும். அந்த மாதிரி புண்படுற மாதிரி வார்த்தைகள் இன்றைக்கி பேசிடுவோம். ஆனால் அதுக்கப்புறமா அதை நினச்சி இந்த மாதிரி பேசிட்டோமே, நான் இந்த மாதிரி பேசாமல் இருந்திருக்கலாமோ அப்படின்னு நம்ம மனசாட்சியே நம்மளை உறுத்தும். அப்போ நம்மளுடைய மனசில் இருக்கிற அமைதி கெட்டுப்போம், சாந்தி இல்லாமல் நம்ம வாழ ஆரம்பிப்போம். தப்பாக பேசிட்டோமே, இந்த மாதிரி பேசாமல் இருந்திருக்கலாமோன்னு நம்மளை நாமளே குத்திப்போம். அப்போ அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம மனசும் அமைதியோடு இருக்கணும், மற்றவங்களும் சந்தோஷமாக இருக்கணும்னா எப்போதுமே மீட்டி வாணி, அதாவது என்னென்னா இந்த மாதிரி வார்த்தைகள் பேசணும். எந்த மாதிரினா இனிமையான சொற்கள், மனதில் இருக்கிற அகங்காரத்தை ஒழிச்சிட்டு நம்ம இனிமையான வார்த்தைகளை பேசணும் அப்படிங்கிறத கபீர்தாசர் இந்த தோஹா மூலமாக சொல்கிறார். தேங்க்யூ மாஸ்டர்ஸ்.